JavaScript பத்தின இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த கோர்ஸ்ல நம்ம வெப் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கத்துக்க போறோம் JavaScript. ஸோ அதனால HTML and CSS உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ் சேனலோட பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் இன் ஒன் வீடியோ அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளார HTML and CSS ஃபுல் கோர்ஸ் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டை நம்ம எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. குறிப்பாக ஃப்ரண்ட் எண்டுக்கு கண்டிப்பாக தேவை. பட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டும் நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். Node.js அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஜாவாஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டிங்கனாலே ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் HTML and CSS தெரிஞ்சிருக்கணும். கேம் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், மொபைல் ஆப்லாம் கூட டெவலப் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக. இப்போ கரண்ட்டாக மோஸ்ட் இன் டிமாண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி, அதில் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அதில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் தான் நான் இப்போ இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்லாம் ரியாக்ட் கற்றுக்குறீங்க, இல்லைனா Node.js அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அதையும் தாண்டி இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஜாவாஸ்கிரிப்டில். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியாது. add 213 print this message அப்படின்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. பட் வித் தி அட்வென்ட் ஆஃப் AI அது புரிஞ்சுக்கிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பட் எனிவேஸ், ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் சொல்லணுன்றதுக்காக நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவாஸ்கிரிப்ட். மற்ற லாங்குவேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் எடுத்துக்கோங்க. பைத்தான் இன்டர்பிரிட்டர் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கணும். அப்போ தான் பைத்தான் கோட் எழுதி ரிசல்ட் பார்க்க முடியும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரௌசர் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரௌசராலேயே ஜாவாஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட் கொடுக்க முடியும். எப்படியும் நம்ம எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருக்கும். குரோமா இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கூட ஓகே தான். பட் அதை தவிர வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ ப்ரௌசர்லேயே எப்படி சின்ன கோட் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் டூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெவலப்பர் டூலில் கான்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். கான்சோல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை டைப் பண்ணால் உடனே அது ரிசல்ட் கொடுக்கும். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+Shift+J அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த கான்சோல் வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் இப்போ நம்ம எழுதலாம். console.log ஹலோ அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கான்சோலில் ஹலோன்னு எழுதிடு அப்படின்னு சொல்கிறோம். கான்சோல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுதான் அந்த கான்சோல். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே தான் அது காமிக்க போகுது. நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஹலோ அப்படின்னு வருது. ஹலோ அப்படின்றது ஒரு வேர்டு இல்லையா? அதனால அதை இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளார தான் கொடுக்கணும். அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை. இந்த பேராந்தசிஸ்குள்ளே கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்றது போக போக உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேராந்தசிஸ் கொடுத்து தான் ஆகணும், சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் வரும். அதுதான் சின்டாக்ஸ். இப்போ நான் console.log 4+4 அப்படின்னு கொடுத்தேன்னா 8ன்னு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன கோடெல்லாம் நம்ம குறிப்பாக கற்றுக்கும் போது கான்சோல்லே டைப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட்டை. நமக்கு எப்படியும் IDE தேவைப்படும். IDEனா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். உங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும், HTML CSSக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த IDE வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ VS Code தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ VS Code டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா code.visualstudio.com அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த OS யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கான ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. VS Code ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டமில் நீங்கள் எங்கே வேணாலும் நேவிகேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் வச்சுக்க போகிறோம் நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார இன்னொரு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரடக்ஷன்னு பேர் வச்சுக்கிறேன்.
இதுக்குள்ளே நம்ம 3 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் index.html நம்மளோட HTML எழுதுறதுக்கு, அண்ட் தென் style.css CSS எழுதுறதுக்கு, அண்ட் கடைசியாக script.js இதுக்குள்ளே JavaScript எழுத போகிறோம். அண்ட் இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது வரும். கொடுத்து இங்கே நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் நம்ம ரிசல்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து அந்த டிஃபால்ட் HTML நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணிடலாம். href style.css. HTML பாடியில் ஒரே ஒரு h1 டேக் மட்டும் நான் எம்டியாக கொடுத்து வைக்க போகிறேன். அண்ட் அதுக்கு ஒரு ஐடி மட்டும் கொடுத்து வச்சிடலாம். ஐடி ஈக்குவல் டு மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இதை நம்ம ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுங்க. இல்லைன்னா Alt LO ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகுக்குள்ளார இங்கே நடுவில் கோடு கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக பாடியோட எண்டில் தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுப்போம். அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. பட் அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறு சில மெத்தட்ஸ்லாமும் இருக்குது ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே நான் console.log hello அப்படின்னு கொடுக்குறேன். எதுவும் வரல, ஏன்னா கான்சோலில் தான் நம்ம லாக் பண்ண சொல்லியிருக்கோம். கான்சோல் ஓப்பன் பண்ணணும்னா Ctrl+Shift+J நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கான்சோல்குள்ளார ஹலோன்றது வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை மாற்றுறேன். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஹாப்பி நியூ இயர்னு வந்துருச்சு. console.log வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சோலில் தான் அது போய் ரைட் பண்ணுது. ஆக்சுவலாக யூசர் வந்து இந்த HTML பேஜ் தான் பார்ப்பாங்க, அதில் எதுவும் தெரியாது. இது நம்ம டெவலப்பர்ஸ் ஜஸ்ட் ஏதாவது டீபக்லாம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கோடில் ஏதாவது பிரச்சனை வருது, இங்கே பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலனா அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி அந்த கான்சோலில் என்ன வருதுன்னு பார்த்து அதை வச்சு எங்கே தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டு அலர்ட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். அலர்ட்குள்ளார ஹாய் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஹாய் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வருது பாருங்க. அகெயின் இந்த அலர்ட்டும் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அது இங்கே நமக்கு அலர்ட்டாக வரும். ஓகே கொடுத்துடலாம். இந்த அலர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு கோட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதை செய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி console.log அப்படின்றது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொரு ஸ்டேட்மெண்ட். யூஸ்வலாக மற்ற லாங்குவேஜ்லலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே நம்ம செமிகோலன் கொடுப்போம். ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு கிடையாது. எனக்கு அவுட் ஆஃப் ஹேபிட் மோஸ்ட்லி அந்த செமிகோலன் நான் கொடுத்துருவேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம கமெண்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அன் அலர்ட் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். எப்படி கமெண்ட் கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். அதெல்லாம் வெறும் கமெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும், கோடு கிடையாது. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கிரிப்ட்குள்ளார இருக்கிறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா ஒரு லைனாக படித்து பார்த்துட்டே வரும். ஆனால் இந்த மாதிரி 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே கமெண்ட் தானே இது, நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேவா? அதை ப்ராசஸ் பண்ணாது. இது சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம கொடுத்துக்கிறது தான் இந்த கமெண்ட் எல்லாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுகிற கோட் வந்து யார் பார்த்தாலும் புரியணுன்றதுக்காக இந்த கோடை நான் இதுக்காக தான் எழுதியிருக்கேன், அது இந்த வேலையை தான் செய்யுது அப்படின்னு நம்ம கமெண்ட்டில் கொடுத்து வச்சிட்டோன்னா யார் வந்து பார்த்தாலும் நம்மளோட கோடை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கொடுக்கறத நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு லைன் மட்டும்தான் அது கமெண்ட்டாக எடுத்துக்கும், அடுத்த லைனில் நார்மல் கோடு தான். பட் இதே நிறைய லைன்ஸ் நம்ம கமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு முடிக்கணும். நடுவில் நம்ம எவ்வளோ லைன் டைப் பண்ணாலும் அது எல்லாமே கமெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும், கோடாக கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா இருக்கும். டேட்டானா என்ன? இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம காமிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அண்ட் அந்த ஸ்கோர் மாறிட்டேவும் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா ஸ்கோர் எங்கேயாவது நம்மளோட ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் செய்ய முடியும். இங்கே ஸ்கோர் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா.
அதை ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு வேரியபிள்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு பேராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இங்கே நான் என்ன கொடுக்கலாம்னா லெட் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்கோர் அப்படின்ற ஒரு வேரியபிள் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? எதுக்காக தேவைப்படுதுன்னா ஸ்கோர் என்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக எனக்கு இந்த வேரியபிள் தேவைப்பட போகுது. இந்த லெட் அப்படின்றது என்னன்னா இது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்றதுக்காக. ஜாவாஸ்கிரிப்ட் புரியணும் இல்லையா? எடுத்த உடனே ஸ்கோர் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு புரியாது. ஸோ அதனால லெட் அப்படின்னு முன்னாடி கொடுக்கும்போது ஓகே ஒரு வேரியபிள் கேட்குறாங்க அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். இங்க வேரியபிள் வேணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். கூடவே நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதுல 0ன்ற வேல்யூவை நீ ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஆரம்பத்தில் 0ன்னு ஸ்டோர் பண்ணி கொடுக்க போகுது. இது நம்ம இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் அதில் என்ன இருக்கணும்ன்றதை நம்ம சொல்றோம்ல, இனிஷியல் வேல்யூ என்னன்னு சொல்றோம். அதனால தான் இனிஷியலைசேஷன். ஆரம்பத்தில் 0ன்னு இருந்தாலும் பின்னாடி நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ கேமில் ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க, ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஸ்கோர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம மாற்ற வேண்டியது இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா ஸ்கோரில் 10 அப்படின்னு போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூவை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். அதனால தான் அது பேர் வேரியபிள். ஸ்கோரில் 10 ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, இதை தான் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டுக்கு ரைட்டில் என்ன இருக்கோ, இங்கே ரைட்டில் 10 இருக்குல்ல, அது வந்து லெஃப்டில் இருக்கிற அந்த வேரியபிளில் போய் அசைன் ஆயிரும். ஓகேவா? கான்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹலோன்னு வந்திருக்கு இல்லையா? இங்கே நம்ம ஹலோக்கு பதிலாக இப்போது ஸ்கோர் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போது 10ன்ற வேல்யூ வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் இந்த ஸ்கோர் அப்படின்றதையே டபுள் கோர்ஸ்குள்ளார கொடுத்தேன்னா இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்துடும். ஸ்கோர் அப்படின்னே அது சொல்லுது. ஓகேவா? டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தாதான் இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம கேட்குறோன்னு அது புரிஞ்சுக்கும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இப்போது ஸ்கோர் இஸ் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கோர் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா பாருங்கள், ஸ்கோர் இஸ் 10 அப்படின்னு வருது. அதாவது இந்த இடத்துல ஸ்கோர் இஸ் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் முதல்ல பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா அதோட கூடவே சேர்த்து இந்த ஸ்கோரில் இருக்கிற வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்கேன், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். அமௌண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் 1000ன்னு அசைன் பண்ணிவிடுங்க. அப்புறமா console.log வழியாக இதை நீங்கள் கான்சோலில் காமிக்கணும். ஓகேவா? இந்த எல்லோவில் என்ன இருக்கோ அதுதான் ரிசல்ட்டாக வரணும். இந்த 1000 அப்படின்றத வேரியபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக 1000னே கொடுத்துடாதீங்க. நான் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக கற்றுக்க முடியும். இங்கே நம்ம 10 ஸ்டோர் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டோம். பட் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ஆக்சுவலாக எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா, இப்போது நமக்கு ப்ரௌசரில் தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் ஆகுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது சும்மா டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ப்ரௌசரில் தான் ரன் ஆக போகுது. Ctrl+Shift+Escape ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். என்னோடய கம்ப்யூட்டரில் இப்போ இதெல்லாம் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் ப்ரௌசருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரிலாம் அலோகேட் ஆகியிருக்கும் இல்லையா? இந்த மெமரியை தான் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த வேரியபிள்ஸ்லாம் மெமரியிலேயே இருக்காது. 10ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 1010. பைனரினா எந்த டெசிமல் நம்பரையும் நீங்கள் 1s and 0s ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதை தான் பைனரின்னு சொல்லுவோம். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பைனரி ஃபார்மில் தான் மெமரியில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே ஸ்டோர் ஆகும். ஈவன் ஸ்ட்ரிங் எல்லாம் கூட பைனரியாக மாறி தான் ஸ்டோர் ஆகும். ஜென்ரலாக இந்த வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 8 பைட்ஸ் எடுத்துக்கும் ஒன்றும். இப்போ இந்த 10 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கே நமக்கு 8 பைட்ஸ் தேவை மெமரியில். 1 பைட்னா 8 பிட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதாவது 64 பிட்ஸ் தேவை இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம டெசிமல் வேல்யூஸ்லாம் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 10.5 அப்படின்னு நான் கொடுத்தாலும் எனக்கு உடனே வருது பாருங்கள். இதை நம்ம டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். பைத்தான் கூட டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் தான். பட் இதே ஜாவா சி எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜஸ் அதிலலாம் வந்துட்டு நம்ம டைப் என்னன்றதை முதலே சொல்லிடணும். எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னு ஒரு வேரியபிளில் சொல்லிட்டோன்னா அதில் ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் ஸ்கோர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நோ ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த வேரியபிள் வந்து ஒரு நம்பரை தான் ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு நம்ம முதல்ல எதுவுமே சொல்லவே இல்லை. டேரெக்டாக நமக்கு வேணுன்ற வேல்யூவையே கொடுத்துட்டோம் இல்லையா, அப்புறம் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். வேண்டாத கோடெல்லாம் கூட சம்டைம்ஸ் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக கமெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ தட் அந்த கமெண்ட் பண்ண அந்த கோடை வந்து அது எடுத்துக்காது. இப்போ பாருங்கள் 10.5 தான் வேல்யூ வருது. இங்கே நம்ம லெட் அப்படின்னு கொடுத்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி கான்ஸ்டன்ட்டையும் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். கான்ஸ்ட் பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன் கான்ஸ்ட்னு கொடுக்குறேன்னா இது மாறவே போகிறதில்ல இல்லையா. பையோட வேல்யூ எப்போவுமே 3.14 தான். ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூலாம் மாறவே மாறாதோ அதெல்லாம் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறது தான் நல்லது. அதை போய் நீங்கள் லெட்னு கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. இந்த மாதிரி கான்ஸ்ட்னு கொடுக்கும்போது இப்போ நான் பை ஈக்குவல் டு 5ன்லாம் மாற்ற ட்ரை பண்ணேன்னா உடனே எனக்கு எரர் வருது பாருங்கள். கான்ஸ்டன்ட் வேரியபிளை மாற்ற முடியாது அப்படின்னு வருது. பட் லெட்னு கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுறத எவ்வளோ தடவை வேணாலும் ப்ரோக்ராம்குள்ளே மாற்றிக்கலாம். இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட்டை தவிர பார்த்தீங்கன்னா வேர்னு ஒன்று இருக்குது. இப்போ வேர் வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்கலாம். இதுவும் வேரியபிள் மாதிரி தான், வேரியபிள் டிக்ளரேஷன் தான். பட் ரொம்ப அவுட்டேட்டட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழைய கான்செப்ட் இது. 2015க்கு முன்னாடிலாம் ஜாவாஸ்கிரிப்டில் வேறு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்லலாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் கரண்ட்டாக. பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது பெரும்பாலும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டை HTMLலேயே எழுதிட்டுருக்கோம். HTMLல பாடிக்குள்ளார ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார தான் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டை எழுதிட்டுருக்கோம் இல்லையா. ரொம்ப சின்ன சின்ன கோட்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக்குள்ளாரே கொடுத்துடலாம். பட் நிறையா கோட் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா தனியாக ஜாவாஸ்கிரிப்டுக்காகவே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை டைப் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கோடையும் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறேன். இந்த கோடை HTMLோட நம்ம லிங்க் பண்ணணும். இந்த HTMLல ஸ்கிரிப்டுக்குள்ளார இந்த பேஜுக்கான ஸ்கிரிப்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணாதான் அந்த கோட் ரன் ஆகும் இல்லையா. எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா இந்த ஃபைல் வந்து இந்த பேஜுக்கானது தான் அதுக்கு எப்படி தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இங்கே நம்ம சோர்ஸோட லிங்க் என்ன அப்படின்றத கொடுக்கணும். அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட லிங்க்கை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் script.jsனே நான் கொடுக்குறேன். ஏன்னா அதே ஃபோல்டரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நமக்கு ரிசல்ட் வருது. இங்கே இந்த மாதிரி கொடுக்கறது தான் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். HTMLக்குள்ளாரியே கொடுத்தா இன்டர்னல், அப்படி இல்லாமல் தனியாக வேறொரு ஃபைலில் கொடுத்துருக்கோம்ல, அதனால அது எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்.